உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் விதமாக 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஈரோடு காளைமாட்டு சிலை பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனைகளில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் அதிலிருந்த பொருட்களை சோதனை செய்தனர். இந்த சோதனையை வீடியோ கேமராக்கள் மூலம் பதிவு செய்து வருகின்றனர். இதேபோல கருங்கல்பாளையம் சோதனை சாவடி, சென்னிமலை ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வாகன சோதனைகள் நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்த நிலையில் இன்று ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுங்காரா ஆய்வு செய்தார். கட்டுப்பாட்டு அறையில் 3 பறக்கும் படை, நிலை கண்காணிப்பு குழுவினரின் கண்காணிப்பு பணிகள், தேர்தல் தொடர்பான புகார்கள் மற்றும் விதிமீறல்கள் பதிவு செய்து அவற்றிற்கு நடவடிக்கை எடுப்பது, பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்படும் ரொக்கம் மற்றும் பரிசு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைப்பது போன்ற பணிகள் நடைபெறும். மேலும் விஜில் செயலி மூலம் பெறப்படும் புகார்களுக்கு இங்கிருந்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை எடுக்க பறக்கும் படைக்கு உத்தரவிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறந்ததை தொடர்ந்து வாக்காளர்கள் புகார் தெரிவிக்கும் வகையில் தேர்தல் அலுவலர் 9489093223 என்ற கட்டணமில்லா எண் அறிவிக்கப்பட்டுள்ளது.